எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத கல்கிஹி வரிதாக நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام. أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم منا السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي كلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் நம் இரண்டு மேலான கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய மீலாதை தாங்கி இருக்கிற ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய புனிதமான இரவு. இந்த உலகத்தில் ஒரு 23 ஆண்டு காலத்தில் மக்காவினுடைய 13 ஆண்டு, மதீனாவினுடைய 10 ஆண்டு, சுருக்கமாக சொன்னால் மதீனாவினுடைய 10 ஆண்டுகளில் ஒரு மகத்தான சாதனையை, புரட்சியை, ஒரு சீர்திருத்தத்தை உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்து தந்தார்கள். உலகம் அதிசயிக்கிற எண்ணற்ற சட்டங்கள், கருத்தாளமிக்க விஷயங்கள், அடிமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், மேன்மக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கிற 100கணக்கான சித்தாந்தங்களை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றார்கள். அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமுதாயம். பெண் சமுதாயத்தினுடைய நிலை பெருமானாருக்கு முன்னால் எப்படி இருந்தது, இஸ்லாத்திற்கு முன்னால் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். அதனால அந்த படலங்களுக்கு உள்ளால் நாம் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் அப்படி இருந்த ஒரு சமூக கட்டமைப்பை நபி அவர்கள் அந்த சமூகத்திற்காக உருவாக்கிய விதங்கள் அற்புதமானவை. மக்காவில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை உயிரோடு புதைத்து சொர்க்கத்திற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார். உயிரோடு பெண் குழந்தை பிறக்கிற போது, பச்சிளம் குழந்தை, பாவமறியா அந்த குழந்தை மண்ணில் உயிரோடு புதைக்கப்படுகிற போது அந்த குழந்தை செல்லும் இடம் சொர்க்கம். அப்போ பச்சிளம் குழந்தைகளை உயிருடன் புதைத்து சொர்க்கத்திற்கு ஏற்றுமதி ஆக்கி கொண்டிருந்த சமூகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான புரட்சியை சொன்னார்கள். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் உங்களுடைய உம்மாமார்களினுடைய பாதத்தில் இருக்கிறது, காலடியிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ சொர்க்கத்திற்கு மக்களை ஏற்றுமதி ஆக்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் சொர்க்கத்தை தாயின் காலடிக்கு இறக்குமதியாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் சமூகத்திற்கான கண்ணியத்தை இதற்கு நிகராக இன்னொரு வார்த்தையால் சொல்ல முடியாது. இதற்கு நிகராக வேற என்ன வார்த்தை இருக்கு? எனக்கான சொர்க்கம் என் உம்மா. அப்படி என்றால் தாய் பெண்ணினத்தினுடைய மூல பிறவி. அந்த பெண்ணினத்திற்கான மாண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலேயும் நபி அவர்களினுடைய புரட்சி அற்புதமான புரட்சி. ஒரு காலம் இருந்தது, இறைவனை அடைய வேண்டும், நெருங்க வேண்டும் என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்றார்கள். ஆன்மீகத்திற்கு இல்லறம் தடை என்று சொன்னார்கள்.
இல்லறவாதிகள், குடும்பத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இறைவனை விளங்க முடியாது, அறிய முடியாது. இறைவனை அடைவதற்கும் விளங்குவதற்கும் ஆடை உண்டு, அதற்கு சில மாலைகள் உண்டு, தனிமை வேண்டும், திருமண பந்தம் இருக்கக்கூடாது என்கிற சித்தாந்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஜீவகாருண்யம் பேச வந்த புத்தபிரான் எறும்ப கூட காலால மிதிக்க கூடாது, அது ஒரு பெருங்குற்றம் என்று சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தியவர். ஒரு காலகட்டத்தில் அவரோடு இருந்த சீடர்களுக்கு ஞான தீட்சை கொடுக்கிறார். நம்ம பையத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞான தீட்சை கொடுக்கிறார். அந்த ஞான தீட்சை குடிக்கிற போது பெண் சிஷ்யைகள் வந்து ஞான தீட்சை கேட்கிறார்கள். கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, பெண் என்பவள் பருவத்தில் இப்பிறவியில் ஞான தீட்சை பெறுவதற்கு தகுதியற்றவள், அடுத்த பிறவியில் ஆணாக வந்து அப்போதுதான் ஞான தீட்சை அடைய முடியும் என்று சொல்கிறார். ஒரு எறும்பை கொல்லக்கூடாதுன்னு ஜீவகாருண்யம் பேசியவர் ஒரு பெண்ணுக்கு ஞான தீட்சை இல்லை என்கிறார். மகாவீரரும் அப்படித்தான். இந்த உலகத்தினுடைய எல்லா சித்தாந்தங்களும் இல்லறவாதிகள் இறைவனை அடைந்து இனிமை காண முடியாது என்று பேசி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அற்புதமான புரட்சியை இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். மன் அராத ஐயல் கல்லாக தாகிரம் முத்தஹரா, உள்ளிலும் வெளியிலும் சுத்தமான நிலையில, பரிசுத்தமான நிலையில இறைவனை சந்திக்க வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ, ஒரு வெளிரங்கமும் உள்ரங்கமும் சுத்தமான நிலையில இறைவனை சந்திக்க வேண்டும் என்று யார் நாடுகிறாரோ, அவர் பத்தினி பெண்களை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமணத்தின் மூலமாக சுத்தமான நிலையில இறைவனை சந்திக்க முடியும் என்கிறார்கள். அப்ப இறைவனை சந்திப்பதற்கான மூலமாக எதை மற்றவர்கள் தடைகல்லாக ஆக்கி வைத்திருந்தார்களோ அதை பெருமானார் படிகல்லாக மாற்றி காட்டினார்கள். வா, இல்லறத்தின் வழியில் ஹலாலான முறையில் உன் உள்ளையும் வெளியையும் சுத்தமாக்கி நீ இருப்பாயேயானால் இறைவனை சந்திப்பதற்கான வாய்ப்பு ரப்ப உனக்கு தருவான் என்கிறார்கள். இது உலகத்தில் செய்யப்பட்ட முதல் புரட்சி. இந்த புரட்சியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ 10 திருமணங்களை செய்து அந்த 10 திருமணங்களில் இல்லறத்தில் ஈடுபட்டு குழந்தைகளை ஈன்றெடுத்து குடும்பத்தினுடைய எல்லா சுமைகளையும் தாங்கி எல்லா காரியங்களையும் செவ்வன நிறைவேற்றி இந்த உம்மத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார்கள், இன்னி அஹ்ஷாக்கும் இல்லா, உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுறவன் நான் தான். இன்னி அஅலமுக்கும் பில்லா, உங்களில் அல்லாஹ்வை அதிகம் தெரிந்தவனும் நான் தான். அல்லாஹ்வை அறிஞ்சவனும் அதிகம் தெரிஞ்சவனும் நான் தான். அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறவனும் நான் தான். யாரு? 10 திருமணம் செய்த பெருமான். அப்ப திருமணத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதல்ல, இறைவனை சந்திக்க முடியும் என்பதல்ல, இறைவனை அதிகம் அஞ்ச முடியும், இறைவனை அதிகம் விளங்க முடியும். அந்த ஆன்மீகத்திற்கு இல்லறம் தடையல்ல என்கிற ஒரு அற்புதமான புரட்சியை இந்த உலகத்தில் சொல்லி, பெண்ணினம் அவள் ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் படைக்கப்பட்டவள் அல்ல, அவர் ஒரு போக பொருள் அல்ல, அவள் மூலமாக எழுகிற சமூக கட்டமைப்பில் ஒரு இறைவனை அடைவதற்கான வழி உண்டு என்று உலகத்தினுடைய விழிகளை உயர வைத்து அழகு பார்த்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் வார்த்தெடுத்த பெண் சமூகம் ஒரு கண்ணியமான சமுதாயமாக, தன்மானம் உள்ள சமுதாயமாக, யாருக்கு முன்னாலும் தலை குனியாமல் இறைவனுக்காக வாழுகிற ஒரு தன்னிகரற்ற சமூகமாக பெண் சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்கள். இஸ்லாமிய தாய்மார்கள், நபி அவர்கள் உருவாக்கிய தாய்மார்கள் வீரத்தின் விளைநிலங்கள், ஆண்களுக்கு நிகராக வீரத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்ற பெருமக்களாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முசைலமா தன்னை நபி என்று வாதிட்டான், நானும் நபிதான் என்று சொன்னான். யமாமாவை பூர்வீகமாக கொண்டவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஒரு தபால் எழுதினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ நபி இல்ல, உன்னுடைய இந்த களங்கமான வார்த்தையை, பொய்யான வார்த்தையை நிறுத்திக்கொள் என்று அவனுக்கு ஒரு தபால் எழுதினார்கள். எச்சரிக்கை தபால்.
அந்த தபால ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து இத முசைலமாட்ட கொண்டு கொடுன்னு சொன்னாங்க. அந்த தபால் முசைலமாவுக்கு கொடுக்கப்பட்டது. தூதர்கள் மூலமாக ஹபீப் இப்னு ஸைத் மூலமாக கொண்டு வரப்பட்டு அங்க நின்ன வாயில் பாதுகாவலர்கள் அந்த தபாலை வாங்கிட்டு போய் முசைலமாட்ட கொடுக்குறாங்க. படிச்ச உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. தபாலை கிழிச்சு போட்டுட்டு சொன்னா நாளைக்கு விசாரிப்போம்னா. ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தூதுவர். தூதுவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். தூதுவர்களுக்கு என்று சில வழிமுறைகள் உண்டு. ஆனால் ஓரங்கட்டப்பட்டார், உதாசீனம் செய்யப்பட்டார், உணவு கொடுக்காமல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஹபீப் இப்னு ஸைத் மறுநாள் அவனுக்கு முன்னால் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு விசாரணை கூண்டில் நிறுத்தப்படுகிறார். அந்த விசாரணை கூண்டில் நின்று ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு முசைலமா கேட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றார்கள். ஓங்கி சப்தமா பதில் சொன்னாங்க. முசைலமா கேட்டான், நான் யாருன்னு கேட்டான். ஏன்னா இவனு நபின்ல சொல்றான். நான் யாருன்னு கேட்டான். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன சொல்ற, காது கொஞ்சம் மந்தம், சத்தமா சொல்லு அப்படின்னா. அவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. முகமது ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டா நபின்னு சொல்றாரு, காது ஒழுங்காதான் கேக்குது. ஆனா நான் யாருன்னு கேட்டா காது மந்தம் அப்படிங்கிறாரு. கோபம் வந்துருச்சு. அங்க நின்ன ஒரு வீரனை அழைத்து உடம்ப வெட்டு அப்படின்னா. உடம்பினுடைய ஒரு பாகம் அவருடைய உடம்புல இருந்து துண்டிக்கப்படுது. அந்த வலியோடு அவர் துடிக்கிற நேரத்துல மீண்டும் கேட்டான், யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர்னு சொன்னாங்க. நான் யாருன்னு கேட்டான். காது கொஞ்சம் மந்தம், திருப்பி சொல்லுன்னாங்க. கோபம், இன்னும் கோபம், வெட்டுன்னா. இப்படி ஒவ்வொரு பாகமாக வெட்டப்படுது. 2 கை 2 கால் வெட்டு, ரத்தம் கொட்டி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் அந்த உடம்புல இருந்து உயிர் பிரிகிற நேரத்துல ஹபீப் இப்னு ஸைத் இந்த உலகத்துல சொன்ன வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர். இந்த வார்த்தையை சொல்லி உடம்ப விட்டு ரூஹு பிரியக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் ஹபீப் இப்னு ஸைதுக்கு தந்தான். ஹபீப் இப்னு ஸைத் யமாமால முசைலமாவால ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி மதீனாவுக்கு வருது. மதீனால யாற்ற வருது? ஹபீப் இப்னு ஸைதினுடைய உம்மா நுசைபா பின்த் கஅப், உம்மு அம்மாரா என்று பேச அழைக்கப்படுகிற சீதத்தினா உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி வருது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்க மகன் ஹபீப முசைலமா ரொம்ப கொடூரமான முறையில கொன்னுட்டான், அவர் ரொம்ப துடிதுடிச்சு மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உம்மு அம்மாராவனுடைய முகத்தை பாக்குறாரு. தாய் தானே, வருத்தம் வரணுமா இல்லையா? உம்மு அம்மாரா சொன்னாங்க, என் பிள்ளைய நான் அதுக்கு தானடா வளர்த்த, என் பிள்ளைய நான் அதுக்காக தான் வளர்த்த, அவன் அப்படி செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். இந்த தீனுக்காக என் பிள்ளைய தன்னுடைய உயிரை கொடுக்கணும். யார் யாரோ எதுக்கெல்லாமோ தன்னுடைய உயிரை தர்றதா வாக்களிக்கிறான். என் பிள்ளை அல்லாஹ்வுக்காக, தூதருக்காக, இந்த தீனுக்காக தன்னுடைய உயிரை தரணும் அப்படின்னு தான் அவனை நான் வளர்த்து அந்த காரியத்தை என் பிள்ளை செஞ்சிருக்கிறான். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கானே, இது நான் செஞ்ச ஒரு மகத்தான பாக்கியம் தானே. அந்த செய்தி சொன்ன தோழற்ற உம்மு அம்மாரா சொல்றாங்க, என் மகன் ஹபீப் இப்னு ஸைத் யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னால மதீனால இருந்து முதல்ல ஒரு 6 பேர் மக்காவுக்கு போனாங்க. அடுத்து ஒரு 14 பேர் 2வது மக்காவுக்கு போனாங்க. இந்த 6 பேரும் இந்த 14 பேரும் மக்காவுக்கு வந்துதான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வரலாற்றுல அதுதான் அக்கபா. அந்த அக்கபாவில் என் புள்ள ஹபீபு போனான். அம்மா சொல்றாங்க, என் புள்ள போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் மதீனாவுக்கு வந்து எனக்கோ முஸ்லிம்களுக்கோ ஏதாவது நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது என் புள்ள உட்பட 6 பேரும் சொன்னாங்க, எங்க உயிரை தருவோம்னு சொன்னாங்க.
மதீனாவுக்கு வந்து உங்களுக்கோ இந்த தீனுக்கோ முஸ்லிம்களுக்கோ ஏதாவது ஒண்ணு நடந்தா என் உயிரை தருவேன்னு என் பிள்ளை சொன்னான். அன்னைக்கு மதீனால மக்காவுல எந்த வார்த்தையை என் பிள்ளை சொல்லிச்சோ அந்த வார்த்தையை இன்னைக்கு செஞ்சிருக்கு. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? அதனால நான் பொறுமையோடு இருப்பேன். அல்லாஹ் நாடினால் ஏதாவது ஒரு யுத்த களத்தில் பொய்யன் முசைலமாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இந்த பெண் புலி அவனை தாக்கும் என்று சொன்னார். கண்டிப்பாக முசைலமாவை நான் தாக்குவேன்னு சொன்னாங்க. ஏன்னா உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான பொம்பளை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு உஹது யுத்தத்தில் சில சஹாபிகளுக்கும் சஹாபியத்துகளுக்கும் துவா செய்தார்கள். அப்படி துவா செய்த பெண்களில் ஒருவர் சையதத்துனா உம்மு அம்மாரா. உஹது யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில யுத்தம். திடீர்னு அங்க ஏற்பட்ட ஒரு சலசலப்பு. அந்த சலசலப்புல சஹாபிகள் அங்கு இங்குமாக சிதறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தனியா நிக்கிறத பார்த்த எதிரிகள் நபியை தாக்க வர்றாங்க. அப்படி தாக்க வரும்போது ஒரு 10 பேர் பாதுகாவலா நின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி ஒரு 10 பேர் நின்னாங்க. உம்மு அம்மாரா சொல்றாங்க, அந்த உஹது யுத்தத்துல 10 பேரு எங்கள் பயகம்பரை பாதுகாக்கும் உடல்களாக அல்லாஹ் 10 பேருடைய உடல்களை தேர்ந்தெடுத்தான். அந்த 10 பேர்ல நான் ஒரு ஆளு, என் கணவர் ஒரு ஆளு, என் 2 பிள்ளைங்க. 10க்கு 4 நாங்க. அந்த 4 பேரும் சேர்ந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான முபாரக்கான உடம்பு நாங்க பாதுகாத்தோம். வெறும் உடம்பு, கையில எந்த ஆயுதங்களும் இல்லை. அந்த வெறும் உடம்பை வைத்து எதிரிகள் விடுகிற அம்புகளை எல்லாம் எங்களுடைய மேனிகளில் ஏந்தி கேடயமாக்கி கொண்டோம். எங்களுடைய உடல் கேடயமாக மாறியது. அந்த நேரத்துல அந்த வழியாக ஒரு நபி தோழர் கையில் கேடயத்தை வச்சு சண்டையிடாம நின்னார். அப்படி சண்டையிடாம இருக்கிறத பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தா அல்கி துருசக்க இலாமையு காத்தில், வெறுமனை ஏன் அதை கையில வச்சிருக்கிற, சண்டை போடுற ஆள்ல கையில கொடுனாங்க. யாரு சண்டை போடுறாங்களோ அவங்க கையில கொடு, அவங்களுக்கு தானே கேடயம் தேவை. அறுக்க தெரியாதவங்க கையில கத்தி எதுக்கு, கேடயத்தை யாற்ற கொடுன்னு சொன்ன உடனே அவர் கேடயத்தை தூக்கி போட்டாரு. நான் ஓடி போனேன், அந்த கேடயத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த கேடயம் கைக்கு வந்த பின்னால் உம்மு அம்மாரா சொல்றாங்க, அந்த கேடயம் என கைக்கு பின்னால் வந்த பின்னால் 10 பேரினுடைய பாதுகாப்பு பொறுப்பையும் நான் ஒற்றை பெண்ணாக நபி அவர்களை சுற்றி சுற்றி வந்தேன். ஒரு நேரத்தில் எதிரி ஒருவன் வந்து குதிரையில் வந்து விட்டான். அம்மா சொல்ற வார்த்தை, நான் நடந்திருக்கிற அவன் வார்த்தையினுடைய துணி என்ன, அவன் நடந்து வந்திருந்தானா போட்டிருப்பேன். ஆனா அவன் குதிரையில வந்துட்டான். குதிரையில வந்ததுனால உயரமா இருந்த அவன் வாளை எடுத்து வெட்டுனா என்னுடைய தோள்பட்டையில காய விழுந்துருச்சு. அந்த தோள்பட்டையில காய விழுந்து நான் கொஞ்சம் சுதாகரிக்கிறதுக்குள்ளால அடுத்து அவன் என்ன தாக்க முற்பட்டான். அப்படி தாக்க முற்படுகிற போது இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் புள்ள கொஞ்சம் தூரத்துல நின்னாரு. அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எபுன உம்மி அம்மாரா, உம்மு அம்மாரா, உம்மு அம்மாராவுடைய மகனே, உம்மக்க உம்மக்க, உம்மா வந்து பார்த்தா, உம்மா வந்து பார்த்தா, உம்மாவை எவனோ வெட்டுறான் வா அப்படின்னு சொன்ன உடனே என் பிள்ளை ஓடி வந்தாரு. நான் என் பிள்ளையும் நானுமாக சேர்ந்து அவரை வீழ்த்தினோம் என்று சொல்கிற சையதத்துனா உம்மு அம்மாரா. உஹது யுத்தத்துல 12 விழுப்புண்கள் உடம்பு ஃபுல்லா 12 விழுப்புண்கள். வலது கை வெட்டப்படுது. கொஞ்ச நாள் 1 வருஷமா அந்த இடத்துல பச்சளைகளை தேய்ச்சி தேய்ச்சி கட்டுறாங்க. ஆனா காயம் ஆறல. 1 வருஷத்துக்கு பின்னாலையும் ரொம்ப சிரமப்பட்டு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். கடைசியா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, முசைலமா தன்னை நபின்னு சொன்னான். அவனுக்கு எதிரான யுத்தம். அவனுக்கு எதிரான யுத்தத்துல எல்லாரும் வர்றாங்க. ஹஜ்ரத் உம்மு அம்மாராவும் வர்றாங்க. அந்த உம்மு அம்மாராவோடு வந்து யுத்தத்துல நின்னுகிட்டு மைதானத்தில் நின்று கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விரோதி எங்க, ஐனா அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதி எங்க முசைலமா, அவனை நான் தான், அவனை நான் பாத்துக்கிறேன்னு அந்த அம்மா முன்னால வந்து நிக்கிறாங்க. தேடி தேடி வந்தாங்க. ஒரு இடத்துல குற்றுயிரும் கொலையுருமாக வெட்டப்பட்டு முசைலமா கிடக்கிறான். ஏன்னா அந்த வேலையை ஏற்கனவே வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொன்னதுக்கு பகரமா
இஸ்லாத்துல ஒரு பெருந்தூணை நான் சாச்சதுக்கு பகரமா இஸ்லாத்தினுடைய எதிரியை நான் சாச்சேன்னு வஹ்ஷி ரலியல்லாஹு பின்னால சொன்னாங்க. அந்த வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹுவால கொல்லப்பட்டு அவன் கிடக்குறான். அவன் தலைக்கு கிட்ட வந்து நின்றுகிட்டு சிரிச்சுக்கிட்டே முஅம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. என் புள்ள ஹபீப் இப்னு ஸைத இரக்கமில்லாம கொன்னியே, கொன்னல்ல, என் புள்ள இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? என் பிள்ளையினுடைய சொர்க்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதே நிலையோட பொய்யனா செத்து போக போறல்ல, உன்னுடைய மர்ம வாழ்க்கை எப்படி ஆகும்னு உனக்கு தெரியுமா? இந்த நபிக்காக வாழ்ந்த குடும்பம் நாங்க நபிக்காக வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்துல ஏற்கனவே என் கணவன் அல்லாஹ் எடுத்தான், என் மூத்த மகன் ஹபீபை எடுத்தான், இளைய மகனை இந்த போருக்கு கொண்டு வந்தேன், அவரும் ஷஹீதாகி விட்டார், இருப்பது நான் ஒருத்தி மட்டும்தான். அல்லாஹ் என்னையும் எப்போது அவன் பாதையில் அழைக்க போகிறானோ என்று அவனை பார்த்து பேசிக்கிட்டு அந்த அம்மா வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பின்னால திரும்பவும் அந்த இடத்துல கை வெட்டு விழுந்துச்சான். வெட்டு விழுந்ததுனால வைத்தியர்கள் சேர்ந்து ஒரு கையை எடுத்துட்டாங்க. நமக்கு சாதாரணமா இன்னைக்கு வந்து உறுப்பு மாற்று சிகிச்சைங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. ஏன்னா வலி தெரியாம இருக்கு, அதுக்கான மயக்க மருந்துகள், வலியை குறைக்கிறதுக்கான டேப்லெட் எல்லாமே இருக்குது. ஆனா நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு? அவங்க என்ன வைத்தியத்தை கையாண்டாங்க? அந்த கை வெட்டப்பட்ட பின்னால அந்த காயம் மாறுறதுக்காக, அந்த வெட்டப்பட்ட இடத்துல சீழ்ஜனம் கோர்க்காம இருக்கிறதுக்காக நல்ல ஜெய்தூன் எண்ணெயை காய்ச்சி சூடான எண்ணெயை அந்த இடத்துல ஊத்துவாங்க. ஏற்கனவே வெட்டப்பட்ட காயத்தினுடைய வலி ஒரு பக்கம், அந்த வலிக்கு நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிற சிகிச்சை முறையில ஒரு வலி. இப்ப இத்தனை வலிகளை ஒரு பொன், சாதாரணமாக சொல்வதா இருந்தா ஒரு பொம்பளை, ஒரு உம்மா அல்லாவுக்காக, தீனுக்காக, ரசூலுக்காக, தான் கொண்ட ஈமானுக்காக இப்படி அவங்க வீர வேங்கையாக மாறினாங்க. என்ன காரணம்? ஈமானுடைய சுவையை அரைச்சாங்க. அல்லாஹ் நான் என்னன்னு தெரிஞ்சிச்சு, தீனு நான் என்னன்னு தெரிஞ்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் யாருன்னு தெரிஞ்சு, இதோட மௌத்தா போனா கியாமத் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஈமானுடைய சுவை அவங்களுக்கு உணரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான். அந்த உணரக்கூடிய தௌஃபீக்க கொடுத்ததுனால இத்தனை கொடுமைகளும் அல்லாஹ்வுடைய தரிசிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்கு முன்னால் சின்ன பின்னமாயிடுச்சு. இதெல்லாம் சாதாரணம். ரப்பனை சந்திக்கணும், சிரிச்ச முகத்தோட நாம் போய் பார்க்கணும், பார்க்கும்போது அவன் என்கிட்ட கேட்கணும், உம்மு அம்மாரா 2 கையோட தானே ஒன்ன நான் படைச்சேன், ஒரு கை எங்கம்மான்னு கேட்கணும். அல்லாஹ் உனக்காக தந்தேன்னு நான் சொல்லணும். தந்தவன் மகிழ்வானா இல்லையா? அந்த மகிழ்ச்சி எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஈமான உள்வாங்கி இருக்கிற ஆற்றல், அந்த ஆற்றல் எங்க நிலைக்குதோ அந்த பெருமக்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தருவானா. ஈமான சுவைத்தலும், ஈமான உணர்தலும், ஈமான சொல்லுதல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுதல், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அனுபவிக்குதல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அனுபவிக்கிற பெருமக்களுக்கு அல்லாஹ் எல்லா காலகட்டங்களிலும் அவர்களை மேம்பட்ட மக்களாக வாழ செய்கிறார். அந்த பாக்கியம் தான் இந்த உலகத்தில் பெரும் பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் உருவாக்கப்பட்ட பெண்கள் தியாகத்தில் முன்னோடிகள் மட்டுமல்ல, இறை நெருக்கத்திலும் முன்னோடிகளாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற பெருமக்களாக மாறினார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹதீஸ் தெரியும். அதுல குறிப்பா எல்லா ஆண்களுக்கும் சந்தோஷமா அந்த செய்தி பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுடைய சபையை கடந்து போனாங்க. கடந்து போகும்போது அந்த பெண்கள்கிட்ட சொன்னாங்க, தசத்தக்ன, சதக்கா செய்யுங்க. இன்னி உரீத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நரகத்துல நான் உங்களை அதிகமா பார்த்தேன், அதனால நீங்க சதக்கா செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. மேராஜுக்கு போயிட்டு வந்து சொன்னாங்கல்ல. சொன்ன பின்னால அந்த பெண் சமுதாயம் எப்படி மாறிச்சு? ஏன்னா வெறும் சொல்லு மட்டும் இல்லை, இங்க அப்படி காட்டப்பட்ட ஒரு சமூகத்தை நரகத்துக்கு போக விடாம பாதுகாப்பு பக்குவப்படுத்தி சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த பெண் சமூகம். எப்படியோ இருந்த ஒரு சமூகத்தை இழுத்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின்த் ஸைலபா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க.
பெரிய வரலாறு. நான் நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமா சொல்றேன். சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் என்ன லிஹார் செஞ்சிட்டார். என்னுடைய கணவர் என்ன லிஹார் செஞ்சிட்டார். லிஹார் என்கிறது இஸ்லாத்துக்கு முன்னால ஜாகிலியா காலத்துல இருந்த ஒரு தலாக்கு நடைமுறை. ஒரு மனைவியை பார்த்து கணவன் சொல்வார், அந்தி அலைய கல்லஹரி உம்மிம்பார், நீ என்னுடைய உம்மாவின் முதுக போல அப்படின்பார். நீ என்னுடைய உம்மாவின் முதுக போல. உம்மா என்கிறது கல்யாணம் முடிக்க ஹராமான உறவு. மனைவி என்கிறது கல்யாணம் முடிச்ச ஒரு ஹலாலான உறவு. ஒரு ஹலாலான உறவை ஹராமான உறவோட கம்பேர் பண்றது. அப்படி கம்பேர் பண்ணும் போது ஜாகிலியா காலத்து மக்கள் அதை தலாக்குன்னு நினைச்சு வச்சிருந்தாங்க. இஸ்லாத்துல இப்பதான் இது நடக்குது. இது தலாக்கா சத்தியமா யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் இன்னும் முடிவெடுக்கல. இப்போ கௌலா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லாஹர, என் கணவர் லிஹார் செஞ்சிட்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கௌலா, உங்க விஷயத்தில் அல்லாஹ் முடிவெடுக்கட்டும். அம்மா போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ஷாப்பத்துன், நான் ஒரு வாலிப பெண், ஆண் துணை இல்லாம இருக்கிறது அவ்வளவு நல்லதா எனக்கு தெரியல, சீக்கிரம் ஒரு முடிவை தாங்கன்னாங்க. உன் விஷயத்துல அல்லாஹ் முடிவெடுக்கட்டும். ஒரு 2 நாள் கழிச்சு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு உணவு வேணும், உணவு இல்லாம குழந்தைங்க அழுது, நான் என்ன பண்றது, எனக்கு எந்த உறவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போயிட்டு வாமா, அல்லாஹ் விஷயத்துல முடிவெடுக்கட்டும். 3 தடவை அந்த அம்மா வந்தாங்க. சுருக்கமா சொன்னா ரசூலுல்லாஹ் தர்க்கம் செஞ்சாங்க, சீக்கிரமா எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த அம்மா போச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்தில் நபியே உங்களிடத்தில் தர்க்கம் செய்கிற கௌலாவினுடைய சொல்ல அல்லாஹ் கேட்டான். இந்த பெண்ணினுடைய சொல்ல அல்லாஹ் கேட்டான். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் பேசுறாங்க, அந்த பேச்சை நான் கேட்டேன், இந்த பேச்சை நான் கேட்டேன், அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. ஆனா ஒருவருடைய பேச்சை தான் கேட்டதாக குர்ஆனில் பதிவு செய்திருக்கிற ஒரு வரலாறு கௌலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு. அப்ப உங்களிடத்துல தர்க்கம் செய்த அந்த பெண்ணினுடைய தர்க்கத்தை அல்லாஹ் கேட்டுட்டான். அதனால லிஹார்ங்கிறது இவங்க நடந்திருக்கிற இந்த விஷயம் தலாக் இல்ல, இது ஒரு சத்தியம்தான். அதனால அந்த சத்தியத்துக்கு கஃபாரா கொடுத்தா போதும், பரிகாரம் செஞ்சா போதும், கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழலாம். இந்த ஆயத்து வந்துருச்சு. இப்போ நான் உங்களை நரகத்துல நிறைய கண்டேன்னு சொல்லிட்டு வந்த பின்னால பெருமான் உருவாக்குன பெண் சமூகத்தினுடைய அமைப்பு எப்படி மாறிச்சுன்னா, மதீனாவினுடைய மூலையில இருந்துகிட்டு கௌலான ஒரு அம்மா அல்லாஹுவேன்னு கூப்பிட்டா அல்லாஹ் முன்னால வந்து சொன்னா, கத் சமி அல்லாஹு கௌலல்லதி, அந்த பெண்ணினுடைய சொல்ல அல்லாஹ் கேட்டான் என்று சொல்கிற நிலைக்கு தயார்படுத்தியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினாங்க. இபாதத்துல, குடும்ப அனுசரணையில எவ்வளவு ஒரு அற்புதமான சமூக கட்டமைப்பு நபி அவர்கள் உருவாக்கின ஒரு கட்டமைப்பு. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திர்மிதியினுடைய ரிவாயத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத், எம்மா மௌத்தா போயிட்டாங்க. எப்படி மௌத்தா போனாங்கன்னா, வ அலைஹா ஸௌமு நதிரின், ஒரு நேர்ச்ச நோன்பு அம்மாவுக்கு கடமையா இருக்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க. ஒரு நேர்ச்ச நோன்பு அவங்க வச்சிருந்தாங்க, செய்யல, முடியல, அதுக்குள்ள மௌத்தா போயிட்டாங்க. இப்ப அஃப அசூமுஹா அன்ஹா, அம்மாவுக்காக அந்த நோன்பை நான் பிடிக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே, உங்க அம்மா கடன் வாங்கி கொடுக்காம மௌத்தா போனா நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? உங்க அம்மா கடன் வாங்கி கொடுக்காம மௌத்தா போனா அந்த கடனை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுத்துருவேன். அப்போ சூமி அன்ஹா, நோன்பு வைமா, அப்போ போய் நோன்பு வச்சுக்க, உங்க அம்மாவுக்காக நீ நோன்பு வச்சுக்க. தாய் நோன்பு இருக்க, ஒரு கடமை இருக்க, மௌத்தா போனா மக வந்து கேக்குது, எங்க அம்மாவுடைய நோன்பு கடனை நான் நீக்கலாமா? ஒரு தாய்க்கும் மகளுக்குமான உறவு, தாயை ஒரு பெண் எப்படி அனுசரித்து வாழ வேண்டும், குடும்ப உறவுகளை ஒரு பெண் எப்படி அனுசரிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு அது. அது மட்டுமா, பெண்கள் இடத்திய பெருமானார் உருவாக்கிய பெண் சமுதாயம் மதீனாவினுடைய வள்ளல்கள். மதீனாவினுடைய வள்ளல்களாக பெரும் பெயர் பெற்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மாரைத்து இம்ராத்தைனி அஜ்வத, கொடைத்தன்மை நிறைந்த பெண்களாக ஆயிஷா, அஸ்மா, இந்த இருவரை தவிர எந்த பெண்ணையும் நான் பார்த்ததில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும்
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவையும் தவிர கொடைத்தன்மை நிறைந்த பெண்களாக நான் யாரையும் பார்க்கல. ஆனா ரெண்டு பேரும் வித்தியாசமான கொடைத்தன்மை. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஜுதுஹுமா முக்தலிஃபுன், ரெண்டு பேருடைய கொடைத்தன்மையும் மாறுபட்டு இருக்கும். ஆயிஷா அம்மா பொருள் வர வர சேர்த்து வைப்பாக, அது கொஞ்சம் சேர்ந்த பின்னால அப்படி ஏழைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அஸ்மா அம்மா ஒரு காசு கூட நாளைக்குன்னு சேர்க்க மாட்டாங்க, வர வர தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே கொடை வள்ளல் தான். அவங்க சேமிச்சு மொத்தமா கொடுப்பாங்க, இவங்க சேமிக்கவே வாய்ப்பு தர மாட்டாங்க. இதற்கு நிகரான மதீனாவில் எந்த பெண்ணையும் நாம் பார்த்ததில்லை. அப்படி ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் செய்தினா அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபாத்தினுடைய நேரத்துல எனக்கு பின்னால என்னுடைய மனைவியர்கள்ல கை நீண்ட பெண்ணு தான் முதல்ல மௌத்தாவாங்கன்னாங்க. கை நீண்ட பெண் முதல்ல மௌத்தா போவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ முதல்ல கை நீண்ட பெண் அப்படின்னா யார்? கை நீளம்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால முதல்ல மௌத்தா போனது உம்மா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு பேர் இருக்குது, உம்முல் மசாக்கீன், ஏழைகளின் தாய். ஏன்னா கொடுக்கிற குணத்துல ரொம்ப கை நீண்டவங்க, எப்பவும் அள்ளி அள்ளி கொடுக்கிற குணம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால இன்னஹா தவீலா, அவங்க கை நீண்ட பெண். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் உருவாக்கப்பட்ட பெண்கள் தியாகசீலர்களாய், உறவுகளை பேணக்கூடியவர்களாய், வள்ளல்களாய், சமூகத்தில் தவறுகள் நடக்கிற போது தட்டி கேட்பவர்களாய். அடுத்த ஒரு கண்ணோட்டம், சமுதாயத்துல தவறுகள் நடக்கிற போது தட்டி கேட்பவர்களாய். இன்னைக்கு நாம எங்க ஒரு பொது இடத்துல குளிக்க போறோம், எல்லாரும் ஆசைப்பட்டு குற்றாலத்துக்கு போயிட்டாங்க. குற்றாலத்துல போய் நின்னா, அல்லது எங்கேயோ ஒரு ஃபால்ஸ்லயோ ஒரு குளத்திலேயோ ஒரு ஏதோ ஒரு இடம், அல்லது சுற்றுலா தலங்கள், அங்க ஆண்கள் குளிப்பதை பெண்கள் பார்ப்பார்கள், பெண்கள் குளிப்பதை ஆண்கள் பார்ப்பார்கள். ஒரு நிதர்சனமா நடக்கிற ஒரு காரியம்தான். ஆனா அபூதாவுதனுடைய ரிவாயத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஷாம் நாட்டு பெண்கள் சிலர்கள் வந்தார்கள். அப்படி ஷாம் நாட்டு பெண்கள் வந்த உடனே அம்மா கேட்டாங்க, ஆயிஷா அம்மா கேட்டாங்க, லஅல்லகுன்ன மினல் கௌரல்லத்தி யதுகுலு நிசாவுகள் ஹம்மாமாத். ஓஹோ, இந்த பொம்பளைங்க எல்லாம் குளியல் அறைகள்ல, வெளியூர்ல வெளியிடங்கள்ல கட்டப்பட்ட பாத்ரூம்கள்ல போய் குளிக்கக்கூடிய பெண்கள் நிறைந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்களோன்னு கேட்டாங்க. உங்க ஊர்ல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் குளிப்பதற்கென்று கட்டப்பட்ட பொது இடங்களில் குளிக்கிற பழக்கம் உள்ள ஊர்ல இருந்தா நீ வந்திருக்கிறேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, வந்தவங்க சொன்னாங்க, ஆமா. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெண்களே, இன்னி சமீஅத்து மின் ரசூலில்லாஹி யகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா மின் இம்ராத்தின் தஹலவு சியாபஹா ஃபி கைரி பைத்தி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் வீடு அல்லாத மற்ற இடத்தில் யார் தன்னுடைய எந்த பெண் தன்னுடைய உடலில் இருந்து ஆடையை விலக்குகிறாளோ, மாற்ற நினைக்கிறாளோ, அவளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மானசீகமான திரை அகற்றப்படுது. அவ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து வெளியே போயிட்டான்னு அர்த்தம். அதனால அந்த காரியத்தை நீங்க செய்யாதீங்க. எந்த காரியத்தை? பெண்கள் மட்டும் குளிப்பதற்காக பொது இடங்களில் கட்டப்பட்ட குளியலறைகளை கூட பயன்படுத்தாதீர்கள். ஒரு தவறு நடக்கிற போது அதை தட்டி கேட்கக்கூடிய மனோபாவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ் தந்து மகிழ்ந்தான். அதனால எல்லாரையும் அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசுறது மட்டும் இல்லாம, பெருமானார் உருவாக்கின சமுதாயம், ஃபாத்திமா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, கனிமத்து பொருள் வந்திருக்குது, எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்தாச்சு. ஒரு வயசான அடிமை பாக்கி. ஃபாத்திமா அம்மா ஏற்கனவே வேலைக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு கேட்டாங்க. சரி, இந்த வயசான மனுஷனை ஃபாத்திமாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த அடிமையை கூட்டிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்படி வந்த உடனே ஃபாத்திமா அம்மா அவங்க வீட்டுல இருந்த ஒரு போர்வையை எடுத்து உடம்ப மூடினாங்க. அந்த உடம்பு தலையை மூடுனா காலு தெரியுது, காலை மூடுனா தலை தெரியுது. அதனால அதை மாட்டிக்கிட்டு குறிஞ்சிட்டாங்க. நின்னா ஏதாவது ஒண்ணு தெரியுதுங்கிறதுனால உடைக்கு தகுந்தா போல உடம்ப மாத்தினாங்க. ஏன்னா உடம்ப ஃபுல்லா அந்த ஆடை மறைக்கணுமேனு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த சிரமப்பட்டவன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா, ஃபாத்திமா, இன்னமாஹு அபூக்கி, வந்திருக்கிறது உங்க அத்தா அம்மா, நான் உன் அத்தா, அவரு குலாமுக்கி, உன் அடிமை, ஏன் இத்தனை சிரமப்படுற? அவ்வளவு இருக்கிறத மட்டும் போடு, இவ்வளவு சிரமம் வேணாம், அத்தாவும் அடிமையும் தானம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உடம்பினுடைய ஒரு சின்ன பகுதி கூட
வெளியே தெரிஞ்சா சிரமப்பட்டு மறைக்கணுங்கிற உணர்வை உருவாக்கணும். அவ்வளவு ஒரு மானசீகமான தர்பியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். நிறைய செய்திகள் புகாரி இமாம் சொல்றாங்க, ஹஜ்ரத் அத்தா இப்னு அபீ ரபாஹ், அத்தா இப்னு அபீ ரபாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள்ல முதன்மையான ஆள். அந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் எங்க உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிட்ட கேட்டாங்க, சொர்க்கவாசிகள்ல இருந்து ஒரு பொண்ணை உனக்கு காட்டி தரவான்னு கேட்டாங்க. சொர்க்கவாசிகள்ல இருந்து ஒரு பெண்ணை உனக்கு காட்டி தரவான்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், சரிங்க உஸ்தாத் அப்படின்னு சொன்னேன். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இந்த கருப்பு நிற பெண்ணு தான் இந்த இருக்காங்கல்ல, இந்த பெண்ணு சொர்க்கவாசி. நான் கேட்டேன், எப்படி உஸ்தாத் இவங்க சொர்க்கவாசின்னு சொல்றீங்களே எப்படி? உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த அம்மா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இன்னி உஸ்ரஉ யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு வியாதி வருது. வலிப்பு வியாதி இருக்குல்ல, உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வலிப்பு. அந்த வியாதி வரும்போது வாயில இருந்து நுர வருது. அப்ப எனக்கு வலிப்பு வியாதி இருக்குது. ஃபதுல்லாஹ, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாம்மா, இன் ஷிஅத்தி சபர்தி, நீ விரும்புனா பொறுமையா இரு, வலக்கில் ஜன்னா, சொர்க்கம் உண்டு. பொறுமையா இருந்தீன்னா அந்த வியாதி அல்லாஹ் தந்தான் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீன்னா வலக்கில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. வயின் ஷிஅத்தி, நீ இப்படி விரும்புனா நான் துஆ செய்றேன், அல்லாஹ் உனக்கு ஆஃபியத்தை தரணும், ஷிஃபாவை தரணும் அப்படின்னு நான் துஆ செய்றேன், உன் சாய்ஸ் அப்படின்னா. உடனே அந்த அம்மா பட்டுன்னு சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ் அஸ்பிரு, பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா உங்க வாயால சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா? அஸ்பிரு, நான் பொறுமையா இருக்கிறேன். அந்த அம்மா கொஞ்சம் தூரம் தான் போச்சு, போயிட்டு திரும்ப வந்து சொல்லிச்சு, யா ரசூலல்லாஹ் நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா ஒரே ஒரு துவா, அந்த வலிப்பு வரும்போது உடம்புல ஆடை விலகிறது, அந்த ஆடை விலகாம இருக்க துவா செஞ்சு. வலிப்பு வரும்போது ஆடை விலகும் இல்லை, அவங்களுடைய சுய கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இல்லை, கை கால் இழுக்குது. அப்ப அந்த வலிப்பு வரும்போது என் உடம்ப விட்டு அந்த ஆடை விலகுது, அது விலகாம இருக்க மட்டும் துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை பார்த்து துவா செஞ்சாங்க. அந்த அம்மா இதுதான் நாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது சொர்க்கவாசி. வலிப்பு வியாதி வரும்போதும் கூட உடம்ப விட்டு எது நீங்க கூடாது, ஆடை நீங்க கூடாது. ஆனா ரீல்ஸுங்கிற பேர்ல என்னென்ன அநியாயங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெயர் தாங்கி சில பிள்ளைகளே அதை கட்டி இதை கட்டிக்கிட்டு அதை ஆட்டி இதை ஆட்டி நடனங்கள் போட்டு, அப்ப சமூகத்துல இருந்த இன்னைக்கு இருக்கிற அழுக்காறுகள் இதை விட மோசமா இருந்த காலகட்டத்துல அந்த அழுக்காறுகளை அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தி வலிப்பு வியாதி வரும்போது கூட ஆட விலகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்களை உருவாக்குனாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துல என்ன வேலை செஞ்சா இதை சாதிச்சிருக்க முடியும் நாம யோசிக்கணும். இது சாதாரணமா ஒரு மைக்க போட்டு பயான் பண்ணிட்டு போற விஷயம் இல்லை, களத்துல நின்று செய்ய வேண்டிய வேலை. அப்ப களப்பணி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஒரு உம்மத்தை வார்த்தெடுத்திருக்க முடியும். இத வார்த்தெடுத்த விதத்தை வச்சுதான் நபியினுடைய தரத்தை நாம புரியணும். நமக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்து எவ்வளவு பெரிய நிஅமத்து, இந்த உம்மத்தின் மீது எப்படி மோகம் கொண்டு அலைஞ்சிருக்கிறா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்ட செய்திதான், இஸ்லாத்துக்காக முதல்ல ஷஹீதான பொண்ணு யாரு? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல ஷஹீதானாங்க. எப்படி ஷஹீதானாங்க? முதல்ல அவங்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவனை அபூஜஹலுடைய தலைமையில ஒரு கூட்டம் கூப்பிட்டு இவங்க 3 பேரை கூப்பிட்டாங்க, அத்தா மக மனைவி, அம்மா வாப்பா புள்ள 3 பேரையும் கூப்பிட்டு முதல்ல யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அடியடின்னு அடிச்சான், அடிச்சு ஈமான விடுன்னா. யாசிர் விட மாட்டேன்னாங்க. 2 ஒட்டகம் கொண்டு வந்தான், யாசிருடைய 2 கால்லையும் கயிறு போட்டான். ஒரு கால் கயிற்ற ஒரு ஒட்டகத்துல கட்டினா, இன்னொரு கால் கயிற்ற இன்னொரு ஒட்டகத்துல கட்டினான். 2 ஒட்டகத்தை 2 திசையில விரட்டினான். உடம்பு 2 துண்டா வளர்ந்து கிடக்குது.
அந்த ரெண்டு துண்டா பிளந்து கிடக்கிற ரெண்டு துண்டுகளுக்கு நடுவுல சண்டாள அபூஜைகள் நடக்கிறான், தும்முறா நடக்கிறான். அப்படி நடந்துகிட்டு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி கண்ணுக்கு முன்னால கணவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்ணால பார்த்த மனைவி, கேள்விப்பட்ட மனைவி இல்ல, கண்ணால பார்த்த மனைவி. அந்த சுமையா அம்மாட்ட கேட்கிறான், நீ ஈமான விடுறியா யாசிர் மாதிரி போறியா? விட மாட்டேன், ஈமான விட மாட்டேன். அவங்களுடைய மர்ம உறுப்புல அம்படிச்சு கொண்டான். அப்ப கண்ணுக்கு முன்னால அத்தாவையும் மகனையோ ரெண்டு துண்டு, அத்தாவையும் அம்மாவையும் ரெண்டு துண்டா ஒரு அக்கிரமி வெட்டி போட்டா பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அம்மாரு பிள்ளை தானே. அப்ப அந்த பிள்ளையா கஷ்டப்பட்டாரா இல்லையா? பதுர் யுத்தத்துல அபூஜையில் செத்து போயிட்டான். அபூஜையில் செத்து பதுர் யுத்தம் முடிஞ்சு அவன் இறந்துட்டான்ங்கிற செய்தி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மார் கத்தலல்லாஹு காத்தில உம்மிக்க, உம்மாவை கொன்னவன அல்லாஹ் கொன்னுட்டான். உம்மாவை கொன்னவன அல்லாஹ் கொன்னுட்டான். இந்த சஹாபி வெட்டினாரு, அந்த சஹாபி வெட்டினாரு, நம்ம பட வெட்டிடுச்சு, எந்த வார்த்தையும் சொல்ல பயன்படுத்தல. உண்ட அம்மாவை கொன்னவன அல்லாஹ் கொன்னான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பெரும் பதவி. இவ்வளவு தியாகங்களை வார்த்தெடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய வல்லமையை கொண்டு அந்த பெண் சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். நல்ல பற்று நிறைந்தவர்கள், நம்பிக்கை நிறைந்தவர்கள். அடிக்கடி சொல்றது உண்டு, ஆண்கள் எதை நம்பிடுவாங்க, பட்டு நம்பிடுவாங்க. பொம்பளைங்களை பொறுத்தவரையில நம்ப மாட்டாங்க, நம்புனா விட மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க, நம்புனா விடவே மாட்டாங்க. ஒரு அழுத்தமான பிடிமானம் அவங்கள்ட்ட வந்துடும். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவங்கள ரொம்ப அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹாவை ரொம்ப கொடுமைப்படுத்தின ஆள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆள். எந்த அளவுக்கு அடிச்சாங்கன்னா, பாலைவனத்துல அந்த அம்மாவை படுக்க வச்சு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கண்ணுல விரல விட்டு குத்த சொல்லுவாங்க. வகானு யஅபஸூன பி ஐனிஹான்னு வருது. அந்த பெண்ணினுடைய கண்ணோடு விளையாடுவார்கள். கண்ணுல குத்தி குத்தி அந்த அம்மா கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன உடனே வந்து சொன்னாங்க எல்லாரும் அபூஜஹல் தலைமையில, கண்ணு ஏன் போச்சு தெரியுமா? சாமி குத்தம். நீ லாத்தையும் உஸ்ஸாவையும் வேணான்னு சொல்லிட்டு முகம்மதுனுடைய அல்லாஹ்வை நம்பினல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நம்பினதுனால தெய்வ குற்றம். அந்த தெய்வம் தான் உன் கண்ணை பறிச்சிருச்சு. ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, கண் பார்வை போன போது அழல்ல, கண் பார்வை போயிடுச்சேன்னு அழல்ல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ், நீ சத்தியம்னு உள்ள வந்த, நீ சத்தியம்னு உள்ள வந்த, ஆனா அவன் வந்து அது சத்தியம்னு சொல்லிட்டு போறான். அப்போ ஒரு கால் எனக்கு பார்வை வரலன்னா அவன் சொன்னதுதானே உண்மை மாதிரி மத்தவன் விளங்குவான். எனக்கு நீ உண்மைன்னு தெரியும். எனக்கு நம்பி இருக்கிறல்லா, நீ என் பார்வையை மீட்டுவேன்னு எனக்கு தெரியும். என் பார்வையை மீட்டதின் மூலமா இங்க இருக்கிற எதிரிகளுக்கு ஈமான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நம்பிக்கை அல்லாஹ் மேல தருவான். நம்பினார் கெடுவதில்லைங்கிறது வாகனங்களை எழுதுவதற்காக உண்டாக்கப்பட்ட வார்த்தை இல்லை. கிடைக்கும், நம்பிக்கை தான். அல்லாஹ் மேல நம்பிக்கை. தருவான் தருவான் தருவான். முசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அம்மா வந்தாங்க. மசாலி இமாம் சொல்றாங்க, அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, துவா செய்யுங்கன்னாங்க. முசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது கேட்டாங்க, அல்லாஹ், இந்த அம்மா பிள்ளைன்னு வருது. இல்ல மூசா, அவங்களுக்கு அக்கீம் மலடு குழந்தை இல்லைங்கிறது நியதி கலா. ஆனா முசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாட்ட சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சரிம்மா போமா பார்த்துக்கோன்னாங்க. ரெண்டாவது அந்த அம்மா வந்துச்சு, முசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு வாடினாங்க. மூணாவது அந்த அம்மா வந்துச்சு, அந்த போயிட்டு வாடினாங்க. பதில் சொல்லல, நீ மலடு உனக்கு குழந்தை இல்லைன்னா சொல்லல. ஏன்னா அந்த அம்மா தாங்காது அப்படின்னு. அந்த அம்மா தொடர்ந்து வரும்போது முசா அலைஹிஸ்ஸலாம் அவசரத்துல இனி அந்த அம்மா வரக்கூடாதுங்கிறதுக்காக, உனக்கு தான் பிள்ளை இல்லைன்னு அவன் அப்பயே சொல்லிட்டானே, நீ அக்கீமாம் இல்ல, குழந்தை பேரு இல்லாதவளாம் இல்ல, அதனால உனக்கு குழந்தை இல்லை. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான்,
அல்ல எப்படி அவன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லுவான்? அர்ஹமர் ராஹிமி, கிருபையாளன். நம்மட வயிற்றுல இருக்கும்போது நான் பசிக்குதுன்னு சொல்லாம எனக்கு உணவு தந்தவன். நான் வெளியே வந்த பின்னால கூட எங்க அம்மா அழுதாதான் பால் தருவா. ஆனா நான் உள்ள இருக்கும்போது எந்த சலனமும் இல்லாம இருந்தேன். அவன் பசி எறிஞ்சி எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் போதே உணவை தந்த அல்லாஹ் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவானோ? அர்ஹமர் ராஹிமி, பெரிய கிருபையாளன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா கொஞ்ச நாள் வரல. கொஞ்ச நாள், ஒரு வருஷத்துக்கு பின்னால குழந்தையோடு அந்த அம்மா வந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். வந்து என்னம்மா தத்தெடுத்தா வளர்க்குறேன்னு கேட்டாங்க. பெத்தெடுத்து வளர்க்குறேன். தத்தெடுத்துக்கல, பெத்தெடுத்து வளர்த்தேன். உனக்கு எப்படி புள்ள? எப்படி தெரியல, ரப்பு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்ன இது, நான் கேட்டேன் மலடுன்ன, ஆனா அந்த பிள்ளையோட வந்து நிக்கிறாள. அப்போ அல்லாஹ் சொன்னா, மூசா நியதி அதுதான், கதிர் அதுதான். ஆனா நீங்க இல்லைன்னு சொன்ன பின்னாலும் கூட அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பார்த்தீங்களா? அர்ஹமர் ராஹிம். அல்லாஹ் தருவான், தருவான். கிடைக்காதுன்னு நபி சொல்றாரு. யாரு? அல்லாட்ட பேசுற நபி சொல்றாரு. சாதாரண நபி கூட இல்ல, கலீமுல்லா, அல்லாட்ட பேசிட்டே இருக்கிற நபி. அல்லாட்ட பேசுற நபி கிடைக்காதுன்னு சொன்ன போதும் கூட ஏன் அல்லாஹ் தருவான் சொன்னாலா இல்லையா? இந்த நம்பிக்கை எனக்கு பிடிக்கும். அல்லாஹ் சொன்னான். இதான் இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும். அதுதான் ஜின்னீர் அம்மா சொன்னாங்க, நீ ஹக்குன்னு எனக்கு தெரியும், நீ பார்வையை தந்தாதான் நீ தெய்வம் நான் நம்புறவளும் இல்ல, நீ பார்வையை பறிச்சாலும் நீ தெய்வம் தான். ஆனா அவன் சொல்லிட்டு போறான் பாத்தியா, பார்வை போனதுக்கு அது காரணம் அப்படின்னு சொல்றான். எனக்கு பார்வை கிடைக்கணும், அவனுக்கு ஈமான் கிடைக்கும், சொன்னவங்களுக்கு ஈமான் கிடைக்கும். ஃபரத்தல்லாஹு அலைஹா பஸரஹா, ஜின்னீராவனுடைய பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அல்லாமா இப்னு ஹிஷாம் தன்னுடைய சீரத்தை இப்னு ஹிஷாம்ல பதிவு பண்றாங்க. இப்ப நம்பிக்கையில தேர்ச்சி பெற்றவர்களாக, தியாகசீலர்களாக, ஒழுக்க மாண்பாளர்களாக, தவறுகளை தட்டி கேட்பவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேல கல்வியாளர்களாய். பெண்கள்ல கல்வியாளர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான மனைவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். கல்யாணத்துக்கு முன்னால ஷிஃபாவுல் அதவியான ஒரு டீச்சர் இருந்தாங்க மக்கால. அந்த டீச்சர்கிட்ட போய் எழுத்து பழகுனாங்க. எழுதுதல கிதாபத், அந்த எழுத்துக்களை பழகுனாங்க. கல்யாணத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷிஃபாவுல் அதவியாவை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, ஹப்ஸாவுக்கு தஸ்யீனுல் ஹத்தி வ தஹ்சீன், அழகா எழுதுறது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், அந்த நல்ல எழுதுறத படிச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அரபிகள்ல ஒரு பழக்கம் இருக்கு, தாய்மொழிய அழகா எழுதுறத அரபிகள் விரும்புவாங்க. இப்ப நம்ம அரபிகள் சில ஆர்டிஸ்டுகள் எழுதும் போது பழைய காலத்து ஆட்கள் பேனா வச்சு எழுதுவாங்க, அழகா இருக்கும், அதை பார்த்தா கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும். இந்த மொழிய அழகா எழுதுகிற குணம் அரபிகள்கிட்ட ஜாஸ்தி. நம்ம பிள்ளைங்க எழுதும் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா அரபை பொறுத்தவரையில அரபிகளினுடைய இயற்கை குணம் மொழி மோகம். அந்த மொழி மோகத்துல மொழிய அழகா எழுதணும், ஒழுங்கா எழுதணும். அரபுல ஒரு பழமொழியே இருக்கு, அல் ஹய்யு ஹய்யுன் பி ஹயாத்தி லிசானிஹி. ஒரு உயிர் உள்ளவன் யார் தெரியுமா? அவன் மொழி உயிரோட இருந்தா அவன் உயிரோட இருக்கிறான்னு அர்த்தம். அவனுடைய மொழி அவனை விட்டு போயிட்டா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இப்ப வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி மொழியியலை பேசியவங்க அரபிகள். அதனால கல்யாணத்துக்கு பின்னால ஷிஃபாவுல் அதவியாட்ட அழகா எழுதுறத கத்துக்கொடு என்று தன்னுடைய மனைவிக்கு கத்துக் கொடுக்க சொன்னாங்க. ஒரு கல்வியில வயது வரம்பு இல்லாம கற்க வேண்டும், அந்த கற்றலின் மூலமாகத்தான் அடுத்த நிலைக்கு நாம் போக முடியும் என்பதை யோசித்தவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயசுல கல்யாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு. சரியா? அப்ப ரசூலுல்லாவோடு சேர்ந்து வாழ்ந்த வருஷங்கள் எத்தனை தான்? 9 வருஷம். இந்த 9 வருஷத்துல அவ்வளவு ஞானங்கள் அல்லாஹ் கூட்டி கொடுத்திருந்தான் அந்த அம்மாவுக்கு. என்ன காரணம்?
18 நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ரசூலுல்லா அவங்களுடைய வயசு என்ன, ஆயிஷா உலகம் கேட்குது இல்ல, அவங்களுடைய வயசு என்ன, இவங்களுடைய வயசு, அட முட்டா பயல, இச்சையை தணிப்பதற்காக திருமணம் என்று எழுதி வைத்தவன் யாரடா? வெறும் இச்சையை தணிப்பதற்காக திருமணம், யார் சொன்னது அது? இச்சையை தணிப்பதற்கு திருமணம் தேவையும் இல்லையே, அதற்கு பல வழி உண்டு. ஆனால் திருமணத்தினுடைய அசல் நோக்கம் அது அல்ல. அரபுகள் மதீனாவை பொறுத்தவரையில 10-11 கிளைகளாக பிரிந்து கிடந்தார்கள். அவங்கள்ட்ட அந்த கர்வம் இருக்கும், குடும்ப கோத்திர கர்வம். அந்த கோத்திர கர்வம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களை சார்ந்த ஒருவர் விஷயங்களை சொல்வதை ஏற்றுக்கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மனைவியர்களை பக்குவப்படுத்தி ஞானத்தை அவங்களுக்கு கொட்டி கொடுத்து இந்த 10 மனைவியர்களும் 10 கோத்திரங்களுக்கு உஸ்தாதுகள், ஆசிரியர்களாக மாறினார்கள். பெரும் மாற்றத்தை இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். அதனாலதான் சொல்ல வர்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த வருஷம் 9. ஆயிஷா அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உம்மோட வயசு 68. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால 50 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த 50 வருஷத்துல அவங்களுக்கு எவ்வளவோ மாணவர்கள். சமூகத்தில் ஏற்பட்ட எல்லா சிக்கல்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்லத்தை நாங்கள் நாடி சென்றால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஞானத்தினுடைய தலைவாசலாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இன்னைக்கு யார்கிட்ட போய் நம்ம எது சொன்னாலும், ஹஸ்ரத் நீங்க சொல்றது புகாரில இருக்கா கேக்குறாங்களா இல்லையா? அந்த புகாரி முஸ்லிம் இருவரும் சேர்ந்து சட்டம் சம்பந்தமாக அறிவித்திருக்கக்கூடிய ஹதீசுகள் 1200. புகாரியிலும் முஸ்லிமிலும் சட்டம் சம்பந்தமாக மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீசுகள் 1200. இந்த 1200 ஹதீஸ்ல 290 சொச்ச ஹதீஸ் ஆயிஷா அம்மா அறிவிச்சது. இஸ்லாமிய சட்டங்களினுடைய மூல ஆதாரம் 1200 ஹதீஸ் தான். இந்த 1200 ஹதீஸ்ல 290 சில்லற ஆயிஷா அம்மா அறிவிச்சது. ஏறத்தாழ 4/1. இஸ்லாமிய சட்டவியலின் அடிப்படையாக இருக்கிற ஆதார ஹதீசுகளை தொகுத்து தந்தவர்கள் ஆயிஷா அம்மா. அதனாலதான் ஹாக்கிம் அபு அப்துல்லாஹி நைசாபுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஹமீலா அன்ஹா ருபு ஷரியா, ஷரியத்தினுடைய 1/4 பாகம் இந்த அம்மையாரிடம் இருந்துதான் எடுக்கப்பட்டது. எப்படி இந்த ஞானம், எதுக்கு இந்த திருமணம்? இதுக்குதான். இந்த உம்மத்திற்கு 50 ஆண்டுகள் பாடம் நடத்திய பெருந்தகை. அப்போ ஒரு பெண் சமூகத்தை கல்வியாளர்களாக மாற்றினார்கள், பெரும் பெரும் தியாகசீலர்களாக மாறினார்கள். நீங்க இஸ்லாமிய வரலாற்றின் முதல் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னாலே வரும். ருஃபைதத்துல் அஸ்ஸலமியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பல யுத்தங்களில் நர்ஸாக பணியாற்றிய பெண் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா. மதீனாவினுடைய மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற மருத்துவச்சி. அந்த ருஃபைதா அம்மா உஹது யுத்தத்தில் நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய முறைகளை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து ருஃபைதா அம்மாவை கூப்பிட்டு, உங்க தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சு கொடுங்கன்னாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? மதீனாவுல தனக்குத்தானே நோய் வருகிற போது தற்காத்து கொள்கிற அல்லது சிகிச்சை செய்து கொள்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெற்ற முமர்ரிதாக்கள், நர்சுகள் மதீனாவில் பெருகிவிட்டார்கள். அதனாலதான் உலகத்தினுடைய முதலாவது இஸ்லாமிய மெடிக்கல் காலேஜுக்கு ருஃபைதத்துல் அஸ்ஸலமியான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அந்த ருஃபைதா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், ருஃபைதா போகும்போது ஆயிஷாவுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்க, சும்மா போவாதீங்க, ஆயிஷாவுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய பெண்களினுடைய மனோநிலைகளை, அவர்களுடைய ஆளுமைகளை, அவர்களுடைய திறன்களை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிற போது அல்லாஹ்
ஒரு பெரும் ஒரு பெரும் 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 பாக்கியம் பெற்ற சமுதாயமாக பெண் சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்கள். சொல்லிட்டு அந்த சமூகத்துக்கான அடுத்த கட்ட வழிமுறைகளையும் சொன்னார்கள். என்னுடைய காலகட்டத்தில் பெண் சமூகத்தை நான் இப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறேன், எனக்கு பின்னால் வருகிற காலகட்டங்கள் இப்படி இப்படி இருக்கும். இருக்கிற போது அந்த காலகட்டத்தை சரிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து, கியாமத்து வராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து, கியாமத்து வராது. எது வரையிலும் தெரியுமா? ஹத்தா தஜீஅ நிசாஉன், சில பெண்கள் இப்படி வருவாங்க, உம்மத்துல சில பெண்கள் இப்படி வருவாங்க. எப்படி வருவாங்க? காசியாத்துன், ஆடை உடுத்திருப்பாங்க, ஆடை உடுத்திருப்பாங்க, ஆரியாத்துன், நிர்வாணமா இருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஆனா எப்படி இருக்கிறாங்க? ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மறைக்க வேண்டியதை ஃபுல்லா மறைக்கலன்னு அர்த்தம், அல்லது மறைக்க வேண்டியதை வச்சு மறைக்கலன்னு அர்த்தம். உள்பாகம் வெளியே தெரிகிற அளவுக்கு மெல்லிய துணிகள், அல்லது உடம்பினுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் திறந்து வெளியே தெரிவது. எனவேதான் வரல அந்த ஹதீஸுடைய விளக்க உரையில எழுதப்படுது, ஆடை போட்டு நிர்வாணம்னா என்ன? போட வேண்டிய விதத்துல போடலன்னு அர்த்தம். மாயிலாத்துன், சாய்ந்து சாய்ந்து நடப்பார்கள். நம்ம அணிவாண்ணம் பாடுவார், கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே நகக்கண் பார்த்து நீ இது பொம்பளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைக்கும் அதுதான். ஆம்பளை மட்டும் அப்படி பார்த்துட்டு போலாம், அவருக்கு கற்பெல்லாம் கிடையாது, அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குர்ஆன்ல சூரத்து நூர் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல அல்லாஹ் சொல்றது குல்லில் முஃமினீன, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, அந்த ஆண்கள் யகுல்லூ மின் அப்சாரிஹிம், பார்வையை தாழ்த்தட்டும். அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான் குல்லில் முஃமினாத்தி, மூமினத்தான பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்க பார்வையை தாழ்த்தட்டும். நாம மட்டும் அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை சொல்லிட்டு அப்படி இப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருடைய பார்வையும் இப்படித்தான் இருக்கணும். நேர பாக்குதல் அப்படிங்கிறது தூரம், நம்முடைய ருக்குனுடைய நிலை இடம் மட்டும்தான், அல்லது அந்த நேரத்துல மட்டும்தான். மற்ற நேரங்கள்ல நகங்கண் பார்த்து நடத்தல் என்பது ஆணுக்கும் பொண்ணுக்குமான காரியம்தான். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? மாயிலாத்துன், சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. முமீலாத்துன், மற்றவர்களை தன் பக்கம் சாய்க்குமாறு நடப்பார்கள். அவங்க போகும்போது அவங்க காலில் போட்டிருக்கிற சலங்க அல்லது உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனை, இதன் மூலமா யாரு அப்படின்னு மற்றவர்கள் அவர்கள் திரும்ப பார்க்கக்கூடிய அமைப்பில் சில பெண்கள் இந்த உம்மத்தில் வரும் வரையிலும் கியாமத்து வராது. இனிமேல வர போறாங்க, சும்மா சொல்லுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. எப்படி இருந்த சமுதாயம்? வலிப்பு வரும்போது என் ஆடை விலகக்கூடாதுன்னு துஆ செய்ய சொன்ன சமுதாயம். வலிப்பு வரும்போது கூட என் உடம்ப விட்டு ஆடை விலகக்கூடாது, அதுக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்ன சமுதாயம் அந்த சமுதாயம். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நம்முடைய அவ்வல் எப்படி இருந்தது, இப்போது கடைசி எப்படி இருக்குது, இந்த கடைசிய அது மாதிரி மாத்துறதுக்கு என்ன வழி, அதை யோசிச்சு அதனுடைய விஷயங்களை அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்வதுதான் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதர்களுக்குமான தார்மீக கடமை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த பெண் சமூகத்தினுடைய முதல் விஷயம், அடிப்படை விஷயம், நான் நிறைவுக்கு வந்துட்டேன். அந்த அடிப்படை விஷயம் ஈமானின் மீது வார்த்தெடுத்தார்கள், மஹப்பத்தின் மீது வார்த்தெடுத்தார்கள். ஈமானின் மீது வார்த்தெடுத்தார்கள், மஹப்பத்தின் மீது வார்த்தெடுத்தார்கள். இந்த ரெண்டும் பரிபூரணமா ஒரு மனுஷனுடைய கல்புல அல்லாஹ் இறக்க வச்சுட்டான்னா, பதிக்க வச்சுட்டான்னா, அங்க போய் அதற்கு பின்னுண்டான எல்லா காரியங்களும் இலகுவா இறங்கி, அப்படி இலகுவா இறங்கி அது உள்ளுக்குள்ள மாறி சடங்கா சம்பிரதாயமா இல்லாம அது ஒரு நல்ல நிலைப்பாடாக, சுன்னத்தாக, ஃபர்தாக, வணக்கமாக, வாஜிபாக அவரிடமிருந்து வெளிப்படுகிற போது அது இஸ்திகாமத் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவருக்கு உண்டாகும். அதனாலதான் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான அடிப்படையாக ஆக்கினாங்க. ஒரு சாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமல், ஒரு அமல் எனக்கு சொல்லுங்க, இதான அமில்துஹு தகல்துல் ஜன்னா, செஞ்சா சொர்க்கம் போயிடும், அப்படி ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. என்ன சொல்லியிருப்பா? நமக்கு எல்லாம் இப்படி யோசிக்க தோணும். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? குல் ஆமன்து பில்லாஹ்,
அல்லாஹுவ நம்புனேன்னு சொல்லு, சும்மஸ்தகிம் அதுலயே நில்லு. ஈமான்ல இஸ்திகாமத்தா இரு. ஈமான்ல இஸ்திகாமத்து நிலைப்பாடு இல்லாம தொழுது வணங்கி முட்டு தேய்கிறத தவிர ஒண்ணும் இல்லை. ஈமான்ல நிலைப்பாடு இருந்தா தான் கைரும் ஷர்ரும் அவன்கிட்ட இருந்து வருது. இன்பமும் துன்பமும் அவன் தான் தர்றான், எல்லாம் அவன் தான். எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியறதை விட அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கான உணவை உலகத்துல உண்டாக்கி வச்சவன். நான் பிறக்கிறதுக்கு முன்னால நான் பாபாவோட முதுகந்தண்டுல இருக்கும் போதே இவன் பிறந்து இத்தனை வருஷம் வாழ போறானே, இந்த பாவி பயலுக்கான உணவை உண்டாக்கி வச்சவன். அப்ப என்ன விட என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். அதனால அவன் என்ன அவன்கிட்ட சரணடைகிறத தவிர வேற எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு, அந்த ஈமான்ல இஸ்திகாமத்து மனுஷனை சொர்க்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமான அமல். ஹாரூன் ரஷீத் பாஷா வீட்டுல இருந்து சந்தோஷமா வந்தாரு. வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரு, யாரு எது கேட்டாலும் தருவேண்டார், யாரு எது கேட்டாலும் தருவேன், என்ன வேணாலும் கேளுங்கன்னார். உடனே மந்திரிகள் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அது வேணும் இது வேணும், அந்த சொத்து இந்த கஜானா அது இதுன்னு எல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. ஒரு கருப்பு நீக்குற அடிமை மயில் இறகு வச்சு வீசிக்கிட்டே இருந்தார். அப்படி வீசிக்கிட்டே இருந்தவருக்கு ஒண்ணுமே கேட்கல. ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்டாரு, எல்லாரும் கேட்டுட்டாங்க, நீ மட்டும் கேட்காம இருக்கிறிய அப்படின்னு. இந்த அடிமை சொன்னாரு, கேட்கணும்னு ஆசைதான், ஆனா நான் கேட்டா கேட்டது கிடைக்காது. இல்ல எது கேட்டாலும் தருவேன், கிடைக்காது மன்னா. எது கேட்டாலும் தருவேன், எது கேட்டாலும் தருவேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அவர் சத்தியம் பண்ணிட்டாரு. அந்த அடிமை கேட்டாரு, மன்னா நீ தான் வேணும்னாரு. நீ தான் வேணும். ஏன்? அந்த சொத்தை கேட்டவன் அதோட நின்றுவான். அடுத்து மன்னனுக்கும் அவனுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா மன்னன் கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிடும். அப்ப எதை கேட்டா எல்லாம் கிடைக்குமோ அது கேட்கணும். சும்மா அப்பப்போ வலின்னு போற மாதிரி, அல்லாவே பசியா இருக்கு ஒரு வாய் சோறுதான் இப்படி நிப்பா. நாம கேட்கிறவன் ராஜன், ராஜாதி ரோஜன், உலகத்துக்கே படி அளக்கிறவன். அப்படிப்பட்டவன்கிட்ட போய் எதை கேட்டா எல்லாம் கிடைக்குமோ அதை கொண்டு கேட்கிறது. அதுதான் எதை கொண்டு கேட்கிறது? ஈமான கொண்டு கேட்கிறது. நான் வாடிமை, நீ ஏன் ரப்பு, உன விட்டா எனக்கு யாரும் இல்லை. வெறும் இந்த டயலாக் வாயில மட்டும் இல்லாம வாழ்க்கையில் மாறுகிற போது அது சொர்க்கத்திற்காக கொண்டு செல்கிற ஒரு அமல். இந்த அமலை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை வார்த்தைகள். இதுதான் அசல். இந்த அமலு தான் அவங்களை இவ்வளவு பெரிய தியாகசீலர்களா, கல்வியாளர்களா, புரட்சியாளர்களா, புன்னகை வேந்தர்களா அவர்களை மாற்றிச்சு. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அந்த அமலை கொண்டு அவன் பக்கம் மீளக்கூடிய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா பதில் சொல்லிருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه صلاة دائمة مقبولة تؤدي بها حقه العظيم. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من أعمارنا. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ربنا آتنا خير الدنيا وخير الآخرة واصرف عنا شر الدنيا وشر الآخرة. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربي ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.